ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கின்றது. மத்திய கிழக்கு களத்தில் ஒருபுறம் காசாவில் ஹமாஸின் ஆயுத களைவு தொடர்பான அஜெண்டாவையும், மறுபுறத்தே ஈரான் மீதான புதிய தாக்குதல் திட்டங்கள் குறித்த இன்னொரு ப்ளூ பிரிண்ட் அஜெண்டாவுடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று பரபரக்கின்றார், சவடால்களை விடுத்துக் கொள்கின்றார். இனிமேல் அடிக்க வேண்டாம் என கதற ஈரான் கெஞ்சிக் கொண்டாலும் ஈரானை விட்டுவிடாத வரை அமெரிக்கா இந்த வார இறுதியிலிருந்து அடியென அடிக்கும் என ட்ரம்பின் புதிய சவடால் செய்தி நேற்று வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் வெளிப்பட்டது. ஆனால் இந்த சவடால் வந்தாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை ஈரான் மீது வார இறுதி தாக்குதல்கள் எவையும் ஆரம்பிக்கப்படவில்லை. ட்ரம்பின் ஈரானிய அஜெண்டா இப்படி இருக்க, ஹமாஸின் பலஸ்தீன ஆயுத களைவு திட்டமும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் மீளெடுக்கப்படும் திட்டமும் என பரபரப்பாக வெளிவந்த செய்திகள்தான் அண்மைய நாட்களில் தனக்கு கிடைத்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்ற குட் நியூஸ் என, நல்ல செய்தி என ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் கூறுவது வரை ட்ரம்பின் இந்த காசா திட்டங்களாக இருக்கின்றன. காசாவை மையப்படுத்திய இந்த புதிய டீல்களுக்காக இஸ்ரேலுடன் அமெரிக்கா ஒரு புரிதலை கொண்டிருப்பதாக கூறப்பட்டாலும், இஸ்ரேலோ வலிமை போல தனது குண்டக்க மண்டக்க குயுக்திகளை நகர்த்தாமலும் இல்லை. அந்த வகையில் ஹமாஸின் உண்மையான ஆயுத களைவு இறுதிக்கு வராமல், அதாவது முடிவுக்கு வராமல், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற்றப்பட மாட்டாது என்ற ஒரு நிலைப்பாடு டெல் அவிவிடமிருந்து வந்திருக்கின்றது. இஸ்ரேலின் எந்த ஒரு செயல்முறைக்கும் ஹமாஸின் முழுமையான ஆயுத களைவுதான் முன்னிபந்தனையாக இருக்கும் என குறிப்பிடும் இஸ்ரேல், காசாவின் எல்லோ லைன் எனப்படும் மஞ்சள் கோட்டிலிருந்து இஸ்ரேலிய படைகள் ஹமாஸின் கடப்பாடுகள் நிறைவுக்கு வரும் வரை மீளெடுக்கப்படாது எனவும் நிற்கின்றது. அது என்ன மஞ்சள் எல்லைக்கோடு, அதாவது எல்லோ லைன் என நீங்கள் வினவினால், அந்த எல்லோ லைன் எங்கே இருக்கின்றது என நீங்கள் குழம்பினால் அவற்றுக்கெல்லாம் பதில்கள் நிச்சயமாக உள்ளன. இந்த மஞ்சள் எல்லை என்பது, எல்லோ லைன் என்பது, கடந்த அக்டோபர் மாதம் காசாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் ஒன்றை செய்த பின்னர் சொல்லப்பட்ட ஒரு எல்லையாகும். அதாவது அன்றைய நாட்களில் இஸ்ரேலிய படைகள் இந்த போர் நிறுத்த காலத்தில் பின்வாங்கிய நிலையே இந்த எல்லோ லைன் எனப்படும் மஞ்சள் எல்லை கூடாக சொல்லப்பட்டது. இந்த எல்லை காசாவில் சுமார் 53% நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளது. அதாவது இஸ்ரேல் இந்த நிலப்பரப்பை வைத்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு திட்டங்கள் தான் சும்மா இருப்பதில்லையே. அதை சொல்வார்களே, சிறங்கு பிடித்தவன் கை சும்மா இருப்பதில்லை, அது எப்போதுமே சொறிந்து கொண்டிருக்கும் என்பது போல இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு திட்டங்கள் சும்மா இருப்பதில்லை. மாறாக அது வெளிப்பார்வைக்கு சமாதானம் குறித்து பேசினாலும் அந்த சொறிவு நகர்வுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் இஸ்ரேலின் இந்த எல்லோ லைன், அதாவது இந்த மஞ்சள் எல்லை மேலும் விரிவுபடுத்தப்பட்டு அது இப்போது மத்திய தரைக்கடலை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அதாவது பலஸ்தீன மக்கள் வாழும் பகுதி இந்த இஸ்ரேலின் மஞ்சள் கோடு எல்லோ லைன் விரிவாக்கம் பெற சுருங்கி வருவது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான ஒரு நிலைத்தான் இஸ்ரேலின் இந்த குண்டக்க மண்டக்க நகர்வுகளை உணர்ந்து கொண்ட ஹமாஸ், இஸ்ரேல் தனது படைகளை ஆரம்ப நிலையான எல்லோ கோட்டுக்கு அழைக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. இஸ்ரேல் முதலில் போர் நிறுத்தம் ஒன்றை முறையாக கடைபிடிக்க வேண்டும், காசாவில் இடைக்கிடையே இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை செய்து பல கொலைகளை செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் ஹமாஸ் இந்த மஞ்சள் எல்லை விடயத்தையும் சொல்லிக் கொள்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஹமாஸ் குறித்த ஐயங்கள் அதற்கு இன்னமும் வலுவாகவே உள்ளன. ஹமாஸ் உண்மையில் ட்ரம்ப் கூறுவது போல தனது ஆயுதங்களை களையும் கைவிடும் என்பதில் இஸ்ரேலுக்கு இன்று வரை நம்பிக்கை இல்லை. ஹமாஸ் உண்மையில் ஆயுதங்களை கைவிடாது, சும்மா சாட்டுக்கு சிலவற்றை வழங்கி அது ஒரு விளையாட்டை நடத்தி கொள்ளும்.
ஆயுத களைவு என்ற விடயத்தில் ஹமாஸ் ஒரு நாடகத்தை தான் ஆடும் என்ற ஐயங்களை இஸ்ரேல் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவது என்பது அவர்களின் சகல ஆயுதங்களும் காசாவிலிருந்து முற்றாக வெளியேற்றப்படுவது என்பதே அதற்குரிய வியாக்கியானம் என இஸ்ரேல் கூறுகின்றது. ஆகையால் இந்த நகர்வுகளின் மூலம் இனிமேல் ஆயுதங்கள் என்றால் கிலோ என்ன விலை என ஹமாஸ் அமைப்பு கேட்கும் அளவுக்கு காசாவிலிருந்து முழுமையாக ஹமாஸின் ஆயுதங்கள் துடைத்து அளிக்கப்பட வேண்டும், அதாவது துடைக்கப்பட வேண்டும், அவை கையளிக்கப்பட வேண்டும். இவ்வாறெல்லாம் நடந்தால்தான் இஸ்ரேலும் தனது தரப்பில் அசையும் என்கின்றது டெல் அவீவ். ஆனால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான நெருடலான கசப்பான யதார்த்தங்கள் எல்லாம் இந்த டீலுக்கு பின்னால் இருக்கும் நிலையில் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் காசா தொடர்பான இந்த உடன்பாடு ஒரு மைல்கல் எனவும், காசாவிலிருந்து இஸ்ரேலிய படையினர் வெளியேறியதும் புதிய பாலஸ்தீன போலீஸ் படையுடன் இணைந்து அனைத்துலக படை கட்டமைப்பு காசா பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும், அதற்குரிய பொறுப்பை ஏற்கும் என அடிக்கு தள்ளுகின்றார். காசாவின் இந்த அஜெண்டாவுக்கு மத்தியில் ஈரான் மீது கடுமையான வார இறுதி தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதான செய்திகள் பரவலாக வந்துள்ளன, அதாவது சமாந்தரமாக வந்துள்ளன. நேற்று நடந்த தனது கேபினெட் கூட்டத்தில் உரையாற்றி கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சிகள் கடுமையாக அடிவாங்கியவை குறித்து விசனப்பட்டார். இந்த டிப்ளோமேட்டிக் நகர்வுகளெல்லாம் வீண் விழலுக்கு இறைத்த நீராக மாறியதாக குறைப்பட்டு கொண்டார். ஈரானையும் திட்டிக் கொண்டார், இந்த நகர்வுகளையும் திட்டிக் கொண்டார். இதன் பின்னர் தான் கடுமையான தாக்குதல்கள் மீண்டும் ஈரானில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் அவர் விடுத்தார். இனிமேல் எங்களால் அமெரிக்க அடியை தாங்கிக் கொள்ளவே முடியாது, ப்ளீஸ் மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் நிறுத்தி கொள்ளுங்கள் என ஈரான் அலறி தன்னை கேட்கும் அளவுக்கு அமெரிக்க அடி இருக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் விருப்பம். அதிலும் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள பிகாக்ஸ் மலை உட்பட ஈரானிய அணுசக்தி உட்கட்டமைப்பு நிலைகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது ஆக குறைந்தது 2 வார காலத்திற்கு கடுமையான குண்டு வீச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும். பாரிய குண்டுகள், பங்க பஸ்டர்கள் எல்லாம் பொழியப்பட வேண்டும். அதற்குரிய திட்டங்கள் ப்ளூ பிரிண்டாக போடப்பட வேண்டும் என ட்ரம்ப் ஆர்டர் போட்டிருப்பதாக தெரிகின்றது. ஆனால் ட்ரம்ப் இவ்வாறு ஈரானை இன்னும் அடிக்க தலைப்பட்டாலும் அமெரிக்க படைத்தரப்பில் அதற்கு பெரும் ஆதரவு நிலை இருப்பதாக தெரியவில்லை. இந்த போருக்கு இவ்வாறாக தொடர்ந்தும் அடிகளை வழங்கும் நகர்வுகளுக்கு அப்பால் ஒரு நிரந்தர தீர்வை காணும் திட்டமிடல்களில் தான் இப்போதைக்கு அமெரிக்க படைத்தரப்புக்கு ஆர்வம் இருப்பதாக தெரிகின்றது. என்னால் அந்த அளவுக்கு ஈரானை கடந்த சில மாதங்களாக அடியடியென அமெரிக்க இராணுவம் அடித்தாலும் இந்த அடிகளால் உண்மையான விளைவுகள் வரவில்லை என்பதை அது ஓரளவு யதார்த்தமாக கண்டிருப்பதாக தெரிகின்றது. ட்ரம்ப் ஈரானிய அடிகள் குறித்து தொடர்ந்தும் சூளுரைக்கத்தான் செய்கின்றார். ஆனால் படைத்தரப்புக்கோ ட்ரம்ப் இவ்வாறு கோரும் இந்த 2 வார கால பெரிய தாக்குதல்களை எங்கு நடத்துவது, அந்த தாக்குதல்களின் துல்லியமான நோக்கம் என்ன என்ற விடயத்தில் அவர்களுக்கு தெளிவான ஒரு பிக்சர் என்ற ஒரு படம் இல்லை. எந்த இடத்தில் அடிப்பது என்பதிலும் அமெரிக்க படைத்தரப்புக்கு இன்னமும் சற்று குழப்பம்தான் இருக்கின்றது. வேண்டுமானால் ஈரானிய எண்ணெய் உற்பத்தி தளங்களை அடித்துக் கொள்ளலாம், அவை அமெரிக்க இராணுவத்துக்கு சுலபமானவை. ஆனால் இவ்வாறாக அடிக்கப்படும் அடியே தமது நாடு உட்பட்ட உலகின் எரிசக்தி சந்தையை இன்னும் அடிக்கும். இது ஒரு புலிவால் பிடித்த கதையை நினைவூட்டும் என்பதால் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை தாக்குவது உலக நாடுகளையும் அடிக்கும், அமெரிக்க பொருளாதாரம் உட்பட்ட எல்லா பொருளாதாரத்தையும் அடிக்கும் என்பதால் அமெரிக்க படைத்துறை ஈரானிய எரிசக்தி தளங்களை, அதாவது ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்களை, எண்ணெய் உற்பத்தி வயல்களை தாக்கிக் கொள்வதில் சற்று பின்னடிக்கின்றது. ஆனால் இந்த போரின், அதாவது அமெரிக்காவின் ஈரான் மீதான போரின் சகுனியாக இன்று வரை இருக்கும் இஸ்ரேலோ ட்ரம்புக்கு ஈரானின் எரிசக்தி கட்டமைப்பை அடித்து நொறுக்குங்கள், உட்கட்டமைப்புகளை அழித்து கொள்ளுங்கள், ஈரான் மீது தொடர்ந்தும் அடியுங்கள் என சூளுரைக்க தலைப்படுகின்றது, உசுப்பேற்ற தலைப்படுகின்றது. வேண்டுமானால் நீங்கள் பின்னால் நில்லுங்கள், நாங்கள் அடிக்கின்றோம், இந்த ஆபரேஷனுக்கு தலைமை தாங்குகின்றோம், எங்களுடன் துணை நில்லுங்கள் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க படைத்தரப்பை உசுப்பேற்றி கொண்டாலும் பென்டகனோ இஸ்ரேலின் இந்த உசுப்பேற்றலுக்கு இதுவரை ஒப்புதல் அளித்ததாக உறுதியான தகவல்கள் இல்லை. இப்போதைக்கு அமெரிக்காவால் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள பிகாக்ஸ் மலை உட்பட்ட அணுசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு குண்டுகளை வீச முடியும், பங்க பேஸ்டர்களையும் பாவித்துக் கொள்ள முடியும். அதற்காக தற்போது அமெரிக்க இராணுவ விமானங்கள் தயாராவதாகவும் சொல்லப்படுகின்றது.
இதற்கிடையே ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவுக்கு உங்களின் நாட்டு தளங்களை பயன்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாதென 2 ஐரோப்பிய நாடுகளை ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று சைப்ரஸ், மற்றது பல்கேரியா. இந்த இரண்டுக்குமே ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையை அடுத்து சைப்ரஸில் அமைந்துள்ள பிரித்தானிய இராணுவ தளங்கள் ஈரான் உட்பட எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற ஒரு உறுதிமொழியை பிரித்தானியா சைப்ரஸுக்கு தந்துள்ளதாக சைப்ரஸின் வெளியுறவு அமைச்சர் சொல்கின்றார். ஈரானுக்கும் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதேபோல் இந்த மாத ஆரம்பத்தில் அமெரிக்க இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக தனது நாட்டில் உள்ள ஒரு விமான தளத்தை பயன்படுத்த பல்கேரியா அனுமதி வழங்கிய நிலையில் பல்கேரிய அரசாங்கத்தின் இந்த திட்டத்திற்கும் ஈரான் எதிர்ப்பு தெரிவித்தது. இது குறித்து பல்கேரியாவுடன் ஈரான் நேரடியாக தொடர்பு கொண்டு இது குறித்த எச்சரிக்கையையும் விடுத்திருப்பதாக தெரிகின்றது. இந்த வேளை இன்னொரு விடயமாக ஈரானுக்கு 300 முதல் 400 வரையான தோளில் வைத்து சுடும் வான் பாதுகாப்பு ஏவுகணங்களை அதாவது மேன்பேட் ஏவுகணைகளை சீனா வழங்க உள்ளதான ஒரு ராய்ட்டர்ஸ் செய்தி பரபரப்பை தோற்றுவித்தது. 60 முதல் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த ஈரானிய கொள்வனவில் QW-12 ரக ஏவுகணைகள் மற்றும் FN-16 ரக ஏவுகணைகள் உட்பட 300 முதல் 400 வரையான மேன்பேட்ஸ் எனப்படும் மனிதனால் காவிச் செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹாங்காங்கைச் சேர்ந்த சாக்கிங் பாவோஷாங் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற நிறுவனத்துடன் சீனா இந்த ஒப்பந்தத்தை செய்ததாகவும் ஈரானுக்கும் சீன டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இடையில் இந்த நிறுவனம் ஒரு புரோக்கர் நிறுவனமாக இருக்கும் எனவும், அதாவது சீனா நேரடியாக ஈரானுக்கு இந்த ஆயுத விற்பனையை செய்யாமல், அதேபோல் ஈரானும் சீனாவிடமிருந்து நேரடியாக இந்த ஆயுத கொள்வனை செய்யாமல் ஒரு புரோக்கர் நிறுவனம் மூலம் ஹாங்காங்கை தளமாக கொண்ட ஒரு புரோக்கர் நிறுவனம் மூலம்தான் இந்த மேன்பேட்ஸ் டிஃபென்ஸ் ஏவுகணைகள், அதாவது தரையிலிருந்து வானுக்கு ஏவும் ஏவுகணைகள் விற்கப்பட உள்ளதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த செய்திகள் வந்ததும் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் இந்த செய்திகளை நிராகரித்து கொண்டார். இந்த செய்திகள் பொய்யானவை, முற்றிலும் ஆதாரமற்றவை என அவர் சொல்லிக் கொண்டார். அமைதியை ஊக்குவிப்பதும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் தான் சீனாவின் பங்காக எப்போதும் ஈரானிய அமெரிக்க போர்க்களத்தில் இருக்குமே தவிர இவ்வாறு ஆயுதங்களை எல்லாம் விற்று உசுப்பேற்றலை செய்து சீனாவையும் அமெரிக்காவையும் அடிபடவைக்கும் நோக்கம் சீனாவுக்கு இல்லை என சீன வெளியுறவு அமைச்சர் வெளியரங்குக்கு சொல்லிக் கொள்கின்றார். ஆனால் இவ்வாறான வெளியரங்க கதைகள் எல்லாம் இருந்தாலும் உள்ளரங்கமாக சீனா இவ்வாறான இராணுவ உதவிகளை ஈரானுக்கு வழங்காது என்ற அர்த்தப்படுத்தலெல்லாம் அதற்குள் உள்ளுடனாக இருக்குமா என்றால் அதிலும் ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்யும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.